சாமானியோட பார்வையில் நான் ஒரு கேள்வியா மட்டும் முன் வச்சிடுறேன். எல்லாருமே வந்து மாநில அரசு செயல்படல, மத்திய அரசு செயல்படல, பேட்டா செயல்பட்டுருச்சு, ஏடபிள்யூபி தப்பா செயல்பட்டுருச்சாங்க. இதுல மாநில அரசுடைய சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன, மத்திய அரசுடைய சட்ட ரீதியான உரிமைகள் என்ன, மத்திய மாநில அரசுகள் நினைத்தா உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை மீறி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா? இதற்கான தீர்வு அவசர சட்டமா அல்லது சட்ட திருத்தமா அல்லது ஒரு அறிவிக்கையா, நோட்டிபிகேஷனா? இது எதுல சாத்தியம் நினைக்கிறீங்க? இதனுடைய தீர்வு நோட்டிஃபிகேஷன் தான். அது எப்படிங்கிறதுக்கு நான் விளக்கணும் இல்லையா? அதனால தான் 22வது பிரிவில் ட்ரைனிங், அதாவது எக்ஸிபிட்டிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் அனிமல்ஸுக்கு 22வது செக்ஷனில் 2வது பிரிவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் as a performing animal, any animal which the central government may by notification in the official gazette specify as an animal which shall not be exhibited or trained as a performing animal. இரண்டாவது பிரிவு சொல்லுது. எஸ், இது ப்ரிசைஸ்லி இதுதான் 2வது பிரிவு சொல்லுது. அதனால் எது நோட்டிஃபிகேஷனால் வந்ததோ அதுக்கு ஆர்டினன்ஸ் அவசியம் இல்லை. என் நோட்டிஃபிகேஷன், பவர் டு இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் வந்து பவர் டு விட்ராத நோட்டிஃபிகேஷன் கூட இருக்குது. இதில் 2வது பிரிவு என்ன அப்படின்னாக்க, பர்ஃபார்மிங் அனிமல் அப்படிங்கிறது சட்டத்தில் விளக்கப்படலை. ஆனால் பர்ஃபார்மிங் அனிமல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் தான் பர்ஃபார்மிங் அனிமல்னால் என்னன்னு சொல்லுது. அது என்ன சொல்லுதுனாக்க, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மிங் அனிமலை வச்சு பப்ளிக்கு காட்டி டிக்கெட் போட்டு வசூலிக்கிறது, இந்த சர்க்கஸ் அதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கும் டிக்கெட் போட்டு வசூலிக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் இந்த புல் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டில் உபயோகப்படுத்தும் போது பர்ஃபார்மிங் அனிமலே அல்ல. அதனால் இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக மத்திய அரசு கையாண்டிருக்க முடியும். எப்படி முடியும் என்றால், அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததை புல்லுங்கிறத பர்ஃபார்மிங் அனிமல் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம் பை அனதர் நோட்டிஃபிகேஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழக அரசில் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. அந்த ஆர்டினன்ஸ் வந்து தமிழக அரசினுடைய சட்டம் இயற்றும் தகுதிக்கு அப்பாற்பட்டது. தமிழக அரசுக்கு வந்து அந்த சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லைங்கிற காரணத்தினால சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதில் வெறும்னா வந்து புல் அப்படிங்கிறத எடுக்கிறதுனால முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை இதுக்கும் பொருந்தும்னு எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வழி என்ன அப்படின்னா, நாளைக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலம் இட் இஸ் நாட் அ பர்ஃபார்மிங் அனிமல், ஸோ த புல் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் மென்ஷன்ட் அண்டர் செக்ஷன் 22(2)ன்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியும் திரு விஜயன், இதே மாதிரியான ஒரு முயற்சி அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து புது நோட்டிபிகேஷன் கொண்டு வராம அல்லது காளையை நீக்காம அவர்கள் வந்து ஒரு கீழே வந்து ஒரு சப் கிளாஸ் கொண்டு வர்றாங்க. காளை வந்து அங்கேயே தொடருது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு அதே நோட்டிபிகேஷன் மூலமா ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் தமிழ்நாட்டில் நடக்கிறது, குஜராத் நடக்கிறதுக்குலாம் ஒரு எக்ஸம்ஷன் விதி விலக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் நோட்டிபிகேஷன் கொண்டு வரும்போது அது தொடர்பான தீர்ப்பு தான் இன்னும் நிலுவையில் இருக்குது. இல்லை, அது தொடர்பான விஷயத்துக்கு தான் நான் சொல்ல வந்தேன். புல்லு பர்ஃபார்மிங் அனிமலே இல்லைன்னு நல்லா எல்லாருக்கும் அந்த மொத்த சட்டத்தையும் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரூல்ஸ் ரிலேட்டிங் டு தி பர்ஃபார்மிங் அனிமல்ஸில் டிக்கெட் வாங்கினாதான் அந்த அனிமலை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அது சர்க்கஸில் இருக்கிறதோ இல்லை வேறு எங்கேயாவது இருக்கிறதா டிக்கெட் வாங்குறான். கெண்டி ரேஸ் ஹார்ஸில் கூட டிக்கெட் வாங்குறான் ஆடியன்ஸுக்கு. இதுக்கு ஆடியன்ஸுக்கு டிக்கெட்டே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குளறுபடியாக சரியான சட்ட அறிவு இல்லாமல் செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இது யார் என்னங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. மத்திய அரசா மாநில அரசான்னு குறை சொல்கிறத பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்தவரை இல்ல, இதுல நமக்கு தெரிய வேண்டிய கிளாரிஃபிகேஷன், மாநில அரசால ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா? அதுக்கு லீகல் வேலிடிட்டி உண்டா? முடியாது. மாநில அரசால் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது. ஓகே, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டியதுல ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அறிவிக்கை மூலமாக கொண்டு வர முடியும். ஆமாம், ஓகே. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு தான் ஆர்டினன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஆனா சில நாட்களுக்கு முன்னால மத்திய அரசு இதே ஜனவரி மாசத்துல வந்து மன்னிக்கிறேன், கடந்த ஆண்டுல வந்து இதே மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் மத்திய பிரகாஷ் ஜவடேகர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது இந்த நோட்டிபிகேஷன்ல தான் ஒரு கிளாஸ் கொண்டு வந்தாங்க, சப் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து ஜல்லிக்கட்டுக்கு விதிவிலக்குன்னு அதே நோட்டிபிகேஷன்ல போட்டாங்க. ஆனா அது தொடர்பான தீர்ப்பு இன்னும் சொல்லலையே. அது தொடர்பான தீர்ப்பு நிலுவையில் இருக்கும்போது புதிதாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா? ப்ராப்ளம் இல்லை, அவசர சட்டம்ங்கிறது எப்பொழுதுமே முடியாது. ஏன்னா சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட சட்டப்பிரிவை திருத்தணும்னா தான் அவசர சட்டம் வேணும். நோட்டிஃபிகேஷனை திருத்துறதுக்கு அவசர சட்டம் தேவையே இல்லை. இதை பற்றி கட்சி கூட சொல்லியிருக்காரு. அதனால் பாராளுமன்றத்தினுடைய சட்டம் எதுவும் இப்போ திருத்தப்படலை. இப்போ திருத்தப்படுறது எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள விஷயம். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் முன்னாடி ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து தேவையில்லாத ஒரு சுற்றி மூக்க தொடர விஷயம். நேரடியாக புல்லை மட்டும் எடுத்திருந்தாக்க அது ரொம்ப ஈஸியாக
இதுவாயிருக்கும், செயலாயிருக்கும். அதை விட்டுட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கண்டிஷனல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸம்ஷன்கிறது அந்த இடத்துல இல்லை. எக்ஸம்ஷன்கிற பவரே செக்ஷன் 28 தான் இருக்குது. இன்னைக்கு கூட 28 பார்த்தீங்கன்னா மத ரீதியாகவோ அல்லது ஜாதி ரீதியாகவோ இந்த கெடா வெட்டுறது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த சட்டமே அவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு 28வது செக்ஷனில் இருக்குது. ஒருவேளை 28வது செக்ஷனில் பண்ணணுன்னா தான் அதெல்லாம் அவசியம். இப்போ 28வது செக்ஷனில் நமக்கு அவசியமே கிடையாது. இது வெறும் பர்ஃபார்மிங் அனிமல் அப்படிங்கிற ஒரே ஒரு இஷ்யூ தான் நம்மளுடைய இஷ்யூ. It is not a performing animal even as per the rules, because Act did not define what is the performing animal.